எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சமைக்க போறது முயல் கறி. வாங்க வாங்க, அங்கே ஒரு முயல் இருக்குது. அது குச்சின்னு வரலாம். குச்சின்னு வரலாமா? பொறுமையா 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 போங்க. பொறுமையா ஓடிடும். புச்சிரு டக்கு புச்சிரு. ஐயோ, முயல் பிடிச்சாச்சு. முயல் பிடிச்சாச்சு. இந்த முயல் எனக்கு காட்டுக்குள்ள இருந்து விறகு இருக்கு. ஐயோ, இந்த முயல் வந்து 2 கிலோ. இதுக்கு வந்து 4 வெங்காயம் போட்டால் போதும், ஒரு 5-6 தக்காளி போட்டால் போதும், கம்மியாக போதும். உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் சமைக்கும் போது எல்லாத்தையும் காமிக்கிறோம். கையை வெட்டிக்காத குரு. சரி மகா, கீழே விடுது. சரி, முயல் கிளீன் பண்ணாங்க, ஓடுங்க. சரி. தக்காளி அறியும் போதே இந்த கருப்பாக இருக்குல்ல, அந்த காம்பு வர்றது அதெல்லாம் எடுத்துருங்க. விதை போட்டால் கூட ஸ்டோன் ப்ராப்ளம் வரும், அதனால் விதையை கூட இது மாதிரி தண்ணியில் புழிஞ்சிடலாம். பூண்டு எடுத்துக்கும். பயங்கரமா பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. நடுவுல யார் ஜெயிக்க போறான்னு வாங்க பார்க்கலாம். நான் தான் ஜெயிச்சேன். ஐயோ, என்னடி பிடிச்சி இழுத்துட்டு. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். ஐயோ, இவ்வளவு பள்ளமா இருக்கு, என்னடி பண்றது? அப்படியே குதிரைக்கீழ இப்படி வா தோசி, இப்படி வா. எப்படி வர்றது? தூக்கி போடுற புடிச்சு கோடி. ஐயோ, சூப்பர், டி புடிச்சிட்டாடி அம்மா. நல்லா கழுவுடி. நான் உனக்கு ஆதார் கார்டு வந்து உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிக்கின்னு வா. உனக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆதார் கார்டு வாங்கி கொடுத்தேன். என்ன உனக்கு வேலைக்கு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இல்லாட்டி மேல் கொண்டு நீ படிக்கிறதுனா சொல்லு. அம்மா வந்து லயோலா காலேஜில் இப்போது திருநங்கை எம்பிஏ காலேஜ் படிக்கலாம். எம்பிஏ ஷார்ட் கோர்ஸ் நடத்துகிறாங்களாம், அது உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் போயிட்டு வரலாம். சரிம்மா. தக்காளி வெங்காயம் போய் வதக்க போங்க. அதுதான் கறி மஞ்சள் போட்டு கலந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம், வரமிளகாய் போட்டுக்கலாம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் கொட்டிக்கலாம், வச்சிருங்க.
அந்த சைடு வந்து முயல் கிரேவி பண்ணுறோம், இந்த சைடு ஒயிட் சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சீக்கிரமாக அடுப்பு பற்ற வச்சிடுறேன். தக்காளி போடணும். அங்கே தங்குறதுனா தெரியாது, இங்கே கூட்டிட்டு இடிச்சு வச்ச மிளகு சீரகம் போட்டுக்கலாம். இடிச்சு வச்ச மிளகு சீரகம் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இருந்தாலும் நம்ம ஊர் சமையல் போல் வருமா? இஞ்சி மிளகு என்ன அது என்னது மிளகு சீரகம் போடுவோம். அப்பப்பப்பா கம 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 கமன்னு நல்லா வாடும். நல்ல நறுமணமாகவே இருக்குது. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இருக்குது ஓலப்பானியில். நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சு முயல் கறி எடுத்து இப்போ கிரேவி மசாலாவில் போட்டுக்கலாம். நம்ம செய்ய போகிறது வந்து முயல் கிரேவி தான், அதனால் போதுமான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. வாங்க மீன் கூட வந்துருக்குது. என்ன மீன்? நல்ல மீனாக எடுத்து கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ வாங்க முயல் கறியோட சேர்த்து மீன் வறுவலையும் சாப்பிட்றலாம். வாங்க போகலாம். ஆறுடி நல்லா இருக்குடி, உயிரோட இருக்குடி மீன். அம்மா ரெண்டே அப்படி பட்டுன்னு தெரியுமா? அம்மா இந்த மாதிரி நம்ம முயல் கறியோட சேர்த்து இந்த மீன் வறுவலையும் சாப்பிட்டுடலாமா? நல்லா இருக்கு. வாங்க கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருவோம். கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் 5 நிமிஷத்துல அதெல்லாம் சாப்பிட்டுடலாம். எங்க மோந்து பாரு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாவ் செம்மையா இருக்குது. முயல் கிரேவி ரெடி. நம்ம என்ன நினச்சி வந்தோம்னா ஏதோ காட்டில் ஏதோ ஒன்று பிடிச்சி சமைக்கலான்னு வந்தோம். ஆனால் நம்ம நினச்சி வந்த விதமே வேறு. முயலும் வந்துருச்சு. ஏரியிலேருந்து மீனும் வந்துருச்சு. முயல் கிரேவி ஒரு பக்கம் ரெடியாகி கிரேவி ரெடியாக இருக்குது. இதோ மீனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயோ செம்ம டயர்டாச்சு. காலிலேருந்து வேலை பார்த்து டீ வந்துருச்சு. வாங்கடி எல்லாம் டீ குடிக்கலாம். என்னடி என்னன்னா வீடியோ எடுக்கிறாங்க. அப்பா முயல் கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக சமைச்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.